அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபயாஸ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு வாழைப்பூ கிரேவி, ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு டம்ளர் துவரம்பருப்பு எடுத்து கழுவி குக்கரில் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி ஒரு வாழைப்பூ எடுத்து நல்லா கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி அதையும் குக்கரில் சேர்த்துக்கிறேன். ஒரு பாதி தக்காளி, இல்லாட்டி பாதி தக்காளி எடுங்க, இல்லை சின்ன தக்காளியாக ஒன்று சேர்த்துக்குங்க. நான் சின்ன வெங்காயம் ஒரு 4-5 கட் பண்ணி போட்டிருக்கேன். காரத்துக்கு தேவையான மிளகாய் உங்களுக்கு எத்தனை தேவையோ அதை போட்டுங்க. நான் 2 மிளகாய் போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டம்ளர் தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அடுப்பில் வச்சு ஒரு 2 விசில் போதும். எனக்கு 2 விசில் விட்டோன்னே நல்லா வெந்துருச்சு. இது நம்ம 2 விசில் விட்டதுக்கு அப்புறம் நம்ம ஒரு பேனில் மாற்றி அதை நல்லா வேக வச்சுக்குவோம். எனக்கு பாருங்கள், வாழைப்பூ 2 விசிலுக்கு சூப்பராக வெந்து வந்துருச்சு. இதோட நான் முருங்கைக்கீரை கொல்லையில் இருக்குது, அதை உருவி க்ளீன் பண்ணி சேர்த்துருக்கேன். முருங்கைக்கீரை சேர்த்தா தான் வாழைப்பூ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நல்லா முருங்கைக்கீரையை போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் 1/2 மூடி தேங்காய் அரைச்சி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு நல்லா அந்த கீரை தேங்காய் எல்லாம் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு தாளிச்சிக்குவோம். ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 2 பட்டை மிளகா, சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலராக வர்ற அளவுக்கு நம்ம வதக்கிக்குவோம். நல்லா ப்ரௌன் கலராக வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த தாளிப்பை எடுத்து வாழைப்பூவில் சேர்த்துடலாம். அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாழைப்பூ ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இது வாரத்தில் ஒரு நாளாச்சும் குழந்தைங்களுக்கு சமைச்சு கொடுங்க. அருமையான வாழைப்பூ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருந்துச்சின்னு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.